பெரிய நெல்லிக்காய் ஊறுகாய் ஈஸியான செய்முறையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நெல்லிக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 to 15 நிமிஷம் ஸ்டீமிங் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இதை நல்லா ஆற விட்டு ஈரம் இல்லாத ட்ரை கிளாத்தை ட்ரை பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு சீட்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆன பிறகு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் கடுகு, கறிவேப்பிலை, ரெட் சில்லி பவுடர், சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இடித்த கார்லிக்கை சேர்த்து வதக்கி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணின நெல்லிக்காய் ஈரம் இல்லாமல் இருக்கணும், அதையும் இது கூடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்க. கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு கிளற மட்டும் கிளறி விடுங்க, மூடி போட வேண்டாம். மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா தண்ணி விடும், ஊறுகாய் கெட்டு போயிடும். அதனால் மூடி போட வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நெல்லிக்காய்க்குள்ளே உப்பு, மிளகா பொடி நல்லா ஊறி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு லெமன் ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே குக் ஆகட்டும். ஃபைனலாக வெந்தயம், கடுகு, கட்டி பெருங்காயம் இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சரில் அரைச்சிட்டு ஊறுகாயில் சேர்த்து கிளறி விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற விட்டு கண்ணாடி ஜாரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிங்க. ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம், வெளியில் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம தாளித்த ஊறுகாவை 2 or 3 days சன்லைட்டில் வச்சுட்டு ஜாரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ரெசிபீஸ்லாம் வேணும்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.